அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி அத்தியாயம் 7. அன்று செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவில் திருவிழா. சிறுமயிலூர் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது. தெருவெல்லாம் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. பெண்கள் தெரு வாசல்களில் சாணம் தெளித்து பெரிய பெரிய கோலங்கள் போட்டிருந்தனர். எல்லா வீடுகளும் வெள்ளை அடிக்கப்பட்டிருந்தன. திண்ணைகளிலும் வீட்டு கூடங்களிலும் அழகழகான மா கோலங்கள் பளிரிட்டன. தாய்மார்களும் குழந்தைகளும் காலையிலிருந்தே புத்தாடைகள் அணிந்திருந்தனர். திருவிழா கழிப்பின் எதிரொலியே அது. பெரியவர்கள் மாரியம்மன் கோவிலுக்கும் வீட்டுக்குமாக நடந்து கொண்டிருந்தனர். வேலாயுதம் பெரிய மனித தோரணையில் ஒவ்வொருவரையும் ஓட ஓட விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தான். ஊரின் பொதுவில் வசூலித்த கேழ்வரகை கொண்டு 2 பெரிய சிமெண்ட் தொட்டிகள் நிறைய கூழ் சமைத்து கரைத்து வைத்திருந்தனர். காலை அம்மனுக்கு தீபாராதனை ஆனது. பகல் முழுவதும் ஏழைகளுக்கும் கூழ் வார்த்தனர். தொட்டிகளில் கூழ் குறைய குறைய அம்மனிடம் தங்கள் வேண்டுதல்களுக்காக வேண்டிக் கொண்டே வேண்டுதல்காரர்கள் மேலும் மேலும் குடம் குடமாக தொட்டிகளில் கூழ் ஊற்றினர். வேலாயுதம் மனைவி காமினியிடம் போய் ஒருத்தி, என்ன அண்ணி, ஒரு நாள் சுரேஷ் மரத்திலிருந்து விழுந்த போது 1000 பேருக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்களே, இன்றைக்கு ஊத்த காணோம், மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். காமினி, ஊத்தலாம்னு தான் நேற்றைய 6 மரக்கால் கேழ்வரகு எடுத்து வச்சேன். ஆனா இந்த ஊர் பொம்பளைங்க லட்சணம் உனக்கு தெரியாதா? ஏதாவது தேவைனா தேடிக்கிட்டு வருவாங்க, நம்ம வேலைனா காதுல போட்டுக்காம போயிடுவாங்க. திருவிழா ஜோர்ல எந்த வேலையிட்டாலும் எவ திரும்பி பாக்குறா என்று பொதுவாக ஒரு டோஸ் விட்டாள். நான் சும்மா தானே வீட்டுல இருந்தேன், எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? நான் வந்து செய்திருப்பேனே என்றாள் கேட்டவள். காமினிக்கு சுள்ளென்று கோபம் வந்தது. உனக்கு என்ன வேணும்? நீ வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போயே என்று எரிந்து விழுந்தாள். வந்தவள், அந்த புள்ள பைத்தியக்கார புள்ளையாச்சே, அதுக்கு வேண்டியதற்கு ஏன் செய்யணும் என்கிற எண்ணம் உங்களுக்கு. ஒன்னு சொல்றேன், மனிதன் மனிதனை ஏமாற்றலாம், தெய்வத்தை ஏமாத்திட முடியும்னு கனவு காணாதீங்க என்று முகத்தில் அடித்தாள் போல பேசிவிட்டு போய்விட்டாள். காமினி, வர வர ஊரே கெட்டு போச்சு, மேல் வரப்பு கீழ்வரப்பு என்ற வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டாள். சம்பத்துக்கு வந்த கடிதத்தை அவனிடம் திருப்பி கொடுத்து விட்டான் சுரேஷ். அம்பிகாவை காதலித்து அவள் உள்ளத்தில் 1000 கற்பனைகளை உருவாக்கிய நீ வேறு ஒரு பெண்ணிடம் எப்படி தொடர்பு கொண்டாய் என்று சம்பத்தை சுரேஷ் கேட்கவில்லை. ஆனால் அவன் தன் நெஞ்சுக்குள்ளாகவே அம்பிகாவுக்காக அழுது கொண்டிருந்தான். நாம் ஏதாவது கேட்க போய் அது வேறு ஏதாவது விளைவுகளை உண்டாக்கி விடுமோ என்று அஞ்சியதால் சம்பத்திடம் அதை பற்றி அவன் பேசவே இல்லை. திருவிழா அன்று இரவு சம்பத்தை அம்பிகாவின் வீட்டுக்கு அழைத்து வருவதாக சுரேஷ் அவளுக்கு வாக்களித்திருந்தான். அதன்படி சம்பத்திடம் சொல்லியும் வைத்திருந்தான். அந்த கடிதத்தை படித்து அவள் கோபமாக இருப்பாளோ என்னவோ. சம்பத் முதலில் தயங்கினான். அவள் கோபப்படவில்லை, அழுதாள் என்று கூறினான் சுரேஷ். சரி, ராத்திரிக்கு அவள் வீட்டுக்கு வருகிறேன், நானே வந்து உண்மையை சொல்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான் சம்பத். விழாவுக்கென்று தனியாக எதுவும் செய்யவில்லை அம்பிகா. எந்த நேரமும் ஏதோ பெரிய சிந்தனையில் இருந்தாள். பெண்கள் அதிகமாக கூடுவதற்கு முன்பே கோவிலுக்கு போய் அம்மனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வந்துவிட்டாள். இதை போன்ற விழா நாட்களில் சுரேஷ் சிறு பையன்கள் புடைசூழ வீடு வீடாக போய் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி தின்பான். பையன்கள் வந்து கூப்பிட்டும் அவன் இன்று யார் வீட்டுக்கும் போகவில்லை. அவனுடைய பழக்க வழக்கங்களில் ஏதோ பெரிய மாற்றம் தெரிந்தது. அம்பிகாவுடனேயே அவன் அதிகமாக இருந்தான். இரவு கூத்து நடப்பதாக இருந்தது. அதனால் அம்மன் ஊர்வலத்தை 11 மணிக்கு முடித்து விட்டார்கள். அம்மன் வீதி உலாவை முடித்து கொண்டு கோயில் வந்ததும் களரி அமர்த்தப்பட்டது. அந்த கிராமத்தினர் மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து கிராமத்து மக்களும் பல 100 பேர் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக கோயில் எதிரே கூடியிருந்தனர். அநேகமாக வீடுகளில் யாரும் இல்லை. அம்பிகா மட்டும் அவள் வீட்டு தோட்டத்து வாசல்படியில் அருகில் அமர்ந்து படபடக்கும் நெஞ்சுடன் சம்பத்தின் வருகைக்காக காத்திருந்தாள். அவள் அருகில் பப்பு பேசாமல் உட்கார்ந்திருந்தது. காமினியும் வீட்டை பூட்டிக் கொண்டு கூத்து பார்க்க களரிக்கு போன பிறகு சுரேஷ் சம்பத்தை அழைத்து கொண்டு அம்பிகா வீட்டு தோட்டத்து பக்கம் வந்தான். நீ போய் அம்பிகாவுக்கு ஆறுதல் சொல். அது மட்டும் இல்லை, அவளை சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள்ள முயற்சியும் செய். நான்
கோயில் பக்கம் கொஞ்ச நேரம் கூத்து பார்த்துட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு சுரேஷ் சென்றான். நடுங்கும் உள்ளத்துடன் சம்பத் அம்பிகாவின் அருகில் போய் நின்றான். அவள் எழுந்து தரையை பார்த்தவாறு நின்றாள். இருவரும் வைக்கோற் போரின் மறைவுக்கு சென்றனர். வானத்தின் மங்கிய ஒளியை சிந்தி நிலா அழுது கொண்டிருந்தது. அப்போது அங்கே வேலாயுதம் வந்துவிட்டான். அவனை பார்த்ததும் சம்பத் ஓடி மறைந்து விட்டான். அம்பிகா செய்வதறியாது சிலையாகி போனாள். அதிர்ச்சியால் அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. வேலாயுதம் தலைமையில் 2 பேர் அவளை இழுத்து வந்து வேப்ப மரத்தில் கட்ட போனார்கள். கொஞ்ச நேரம் கழித்த பிறகுதான் அவளுக்கே உணர்வு வந்தது. உங்களை கும்பிடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள். 4 பேரை கூட்டி என் மானத்தை வாங்கி விடாதீர்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ உங்களிடம் தவறாக நடந்து இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று வேலாயுதத்தை கையெடுத்து கும்பிட்டாள். உன்னையா மன்னிக்கிறது? உனக்கா பாவம் பார்ப்பது? ஒரு பாம்புக்கு பாவம் பார்த்தாலும் பார்க்கலாம், உனக்கு பார்க்க கூடாது என்று எக்காலம் விட்டான் வேலாயுதம். உங்கள் கூட பிறந்தவளாக எண்ணி பாருங்கள் என்றாள். உன்னையா? என் கூட பிறந்தவளாகவா? திருப்பி திருப்பி அந்த கதையே சொல்லி எனக்கு நாமம் போட பார்க்கிறாயே என்ற வேலாயுதம் ஒருவனிடம், ஏண்டா தீவெட்டி மாதிரி நிக்கிற, கூத்து நடக்கிற இடத்துக்கு ஓடு, இந்த ஓடுகாலியின் நடத்தையை பற்றி எல்லாரிடமும் சொல்லு, இன்றைக்கு ராத்திரி கூத்து நடக்க கூடாது, எல்லாரும் அக்கம் பக்கத்து ஊரார் எல்லாரும் கூட இங்கே வரட்டும், இவளை நடுத்தெருவில் நிற்க வச்சு விசாரணை நடத்துற இந்த கூத்தை பார்க்கட்டும் என்று கர்ஜித்தான். அம்பிகாவின் அடி வயிற்றில் குபீர் என்று நெருப்பு பற்றி எரிந்தது. அடியற்ற மரம் போல் வேலாயுதம் கால்களில் விழுந்தாள். அவளுடைய பொன்னான கைகளால் அந்த பாவியின் கால்களை பிடித்து கொண்டு கதறினாள். வேண்டாம் வேண்டாம், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சுறேன், எல்லோர் எதிரிலும் என்னை தலைகுனிய வைத்து விடாதீர்கள். வேலாயுதத்திற்கு மனம் நிறைந்தது. ஒரு நாள் இரவு 4 சுவர்களுக்கு இடையில் அவள் காலில் விழுந்து அவன் கெஞ்சும்படியாக செய்தாள். அப்படிப்பட்டவளை இன்று நடுத்தெருவில் 4-5 பேர் மத்தியில் தன் காலில் விழ செய்து விட்டான். ஆயினும் அவளிடம் அவன் எத்தனை முறை தோற்றிருக்கிறான், எத்தனை தடவை அவமானப்பட்டிருக்கிறான். இந்த தண்டனை அவளுக்கு போதுமா? இன்னும் 50-100 பேர் மத்தியிலாவது அவள் மானத்தை வாங்க வேண்டும். இந்த ஊரில் அவள் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. ஊரில் ஒரு பெரிய மனிதனுக்கு இணங்கி அடங்கி ஒடுங்கி நடக்கவில்லையானால் ஒரு கன்னி பெண்ணின் கதி என்ன ஆகும் என்பதை மற்ற பெண்களும் உணரச் செய்ய வேண்டும். இப்படி இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் போதே எவனோ போய் சொன்னதை கேட்டு என்ன ஏது என்று கேட்டுக்கொண்டு கூத்து நடந்த இடத்திலிருந்து கும்பல் கும்பலாக மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர். அரை மணி நேரத்துக்குள்ளாக 100-200 பேருக்கு மேல் அங்கே கூடிவிட்டனர். கிராமத்தில் ஒரு செய்தி காட்டு தீ போல அல்லவா பரவிவிடும். என்ன ஆயிற்று, ஏது நடந்தது என்று ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தனர். நம்ம தலைவர் வீட்டுல அம்பிகா வெள்ளி பாத்திரங்களை திருடிட்டதாம். கையும் களவுமாக தோட்டியும் தலையாரியும் பிடிச்சிட்டாங்களாம். இல்ல அம்பிகா வீட்டில் யாரோ திருடன் நுழைஞ்சு திருடிட்டானா. அத துரத்துறப்ப தலைவர் வீட்டுல கொண்டு போய் தான் திருடனதை போட்டுட்டு ஓடிட்டானாம். அதை எடுக்க போன அம்பிகாவை யாரோ தவறா நினைச்சிட்டாங்களாம். ஐயோ கடவுளே, விஷயமே வேற. அம்பிகா வீட்டு தோட்டத்துல தேங்காய் திருட யாரோ வந்தானாம். தேங்காயை திருட இல்லையாம், அவளை திருட வந்தானாம். சேச்சா, அவ அப்படிப்பட்டவ இல்ல. எங்கேயோ ஒரு பெண்ணின் குரல் எழுந்தது. ஏன்பா, திருட வர்றவன் எல்லாம் வீட்டுக்காரர் சம்பத்தை கேட்டுக்கிட்டா திருட வருவான்? போதும், ஆளுக்கு ஆள் பேசாதீங்க. அந்த பொண்ணு தங்கம், நீ சும்மா கிட. இந்த நாளிலே எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது? ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் ஓட்டினார்களே. இவளை பற்றி அப்ப இருந்தே ஊரிலே செய்தி பரவி கிடக்குது. அவ நெருப்பு. அவளை பற்றி இப்படி பேசினீங்க, உங்க வாயிலே புழு வச்சிடும் என்றாள் ஒரு மூதாட்டி. வேலாயுதம் கையை உயர்த்தி கூட்டத்தினர் கலகலப்பை நிறுத்தினான். ஏன் இப்படி அவங்க இஷ்டம் போல பேசுறீங்க? இங்க நடந்ததே வேறு என்றான். கூட்டத்தினர் அமைதியாக அவன் வாயை பார்த்தனர். பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம தோட்டி சப்பையும் தலையாரி காசியும் ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. இந்த பொண்ணு அம்பிகா யாரோ ஒருத்தனோட வைக்கப்போர் பக்கம் தப்பா நடந்து இருக்கிறது. அவனுங்க கையும் களவுமா பிடிச்சிட்டானுங்க. எனக்கு ஆளு வந்து நான் வர்றதுக்குள்ள அந்த பையன் ஓடிட்டான். அவன் யாருன்னு நாங்க கேக்குறோம், இது வாயை திறக்க மாட்டேங்குது என்று பாதி மெய்யும் பாதி பொய்யும் கலந்த உரத்த குரலில் ஒளிபரப்பினான்.
சோ சோ என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன. நான் அப்பவே சொல்லல, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோன்னு, பாத்தியா சங்கதியை என்று திருவாய் மலர்ந்தாள் ஒருத்தி. அடேயப்பா, இந்த நாளில் யாரை நம்புறது? எப்படி இருந்த பொண்ணு எப்படி கெட்டு சீரழிஞ்சு போச்சு என்று அங்கலாய்த்தாள் இன்னொருத்தி. இதுக்கெல்லாம் யாரையும் குறை சொல்லி பயனில்லை. அது காலகாலத்துல ஆக வேண்டியது ஆகலைனா இப்படித்தான் ஆகும், ஒரு வயதான தாய் கூறினாள். ஒரு பெரியவர் கூட்டத்தில் புகுந்து வேலாயுதத்திடம் வந்தார். ஏன்பா வேலாயுதம், அங்கே கூத்து நடக்குது, இங்கே ஏன் ராமாயணம் கூத்து? அந்த பொண்ணை எழுப்பி போக சொல்லு. இந்த திருவிழா சந்தடி கணக்கு வரவு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஊர்கூட்டம் போட்டு விசாரிச்சுக்குவோம் என்றார். எல்லாரும் போங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா போயிடும் என்று சூழ்ந்திருந்தவர்கள் விரட்டினார்கள். வேலாயுதம் கால்களில் விழுந்த அம்பிகா உணர்ச்சியற்று கிடந்தாள். முகத்தில் தண்ணீர் தெளித்தும் உணர்வு வரவில்லை. அந்த ஊரில் வைத்தியர் இல்லை. கூத்து பார்க்க வந்த வடிவேலு பிள்ளைக்கு ஆள் போய் அவர் வந்தார். அம்பிகாவின் கையை பிடித்து பார்த்த அவர் உதட்டை பிதுக்கினார். ஆள் வரும் ஒலி கேட்டு அம்பிகா வீட்டு தோட்டத்திலிருந்து மதில் சுவர் ஏறி குதித்து ஓடிய சம்பத் நேராக கூத்து நடக்கும் இடத்துக்கு போய்விட்டான். ஒன்றும் தெரியாதவனை போல் கூட்டத்தோடு கூட்டமாய் போய் உட்கார்ந்து கொண்டான். அவன் நெஞ்சில் இடி இடித்தது, புயல் அடித்தது. அம்பிகாவுடன் இருந்தது நான் தான் என்று அண்ணனுக்கு தெரிந்து விட்டால் என்ன செய்வது? அவள் சொல்லி இருப்பாளோ? அப்படி சொல்லி இருந்தால் எல்லார் எதிரிலும் தலை குனிந்து அவமானப்பட வேண்டியது இருக்குமோ? சரிதான் ஐயா, என்னை என்னவோ அதிகமாக மிரட்டுகிறீரே. உன் தம்பியும் நானும் 3 மாதங்களாக இப்படித்தான் சந்திக்கிறோம். கேட்பார் இல்லை என்று என்னை மிரட்டுகிறீரா? உங்கள் தம்பியை கேட்க துணிவு இல்லையா என்று அத்தனை பேர் எதிரிலும் அவள் கேட்டிருந்தால்? ஐயோ, அன்றைக்கே சொன்னாரே, அவமானம் ஏற்பட்டால் உடனே தூக்கில் தொங்கி விடுவேன் என்று. அன்னி கூட சொன்னார்களே. சம்பத்தின் கண் முன்னால் வேலாயுதமும் காமினியும் தூக்கில் தொங்கி ஊசலாடுவதை போன்ற காட்சி தோன்றியது. அச்சத்தால் வியர்த்தது அவன் உடல். சட்டை முழுவதும் நனைந்து விட்டது. ஒதுக்குப்புறமாக ஒரு பெஞ்சின் மீது வைக்கப்பட்டிருந்த தற்காலிக டீ கடைக்கு சென்று சூடாக ஒரு டீ கொடுங்கள் என்றான். பெரிய இடத்து பிள்ளை அல்லவா? டீ கடைக்காரன் தேயிலையை மாற்றி நல்ல டீயாக போட்டு அதில் ஒரு கரண்டி பால் ஆடையும் போட்டு கொடுத்தான். அந்த டீ கொஞ்சமும் அவனுக்கு சுவைக்கவில்லை. கோவில் அருகில் 2 இடங்களில் சீட்டு கச்சேரிகள் சுவையாக நடந்து கொண்டிருந்தன. உலக உணர்வே இல்லாமல் அவர்கள் ஆட்டத்தில் மூழ்கி இருந்தனர். கூத்தில் சூரவேடம் போட்டவன் வந்து கூத்து மேடையையே அட்டகாசப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த அட்டகாசத்தை விட சம்பத்தின் உள்ளம் பெருங்கடலாக குமுறி கொந்தளித்து கொண்டிருந்தது. வேலாயுதத்தின் ஆட்கள் அம்பிகாவை இழுத்து போனதும் பப்பு துடியாய் துடித்து இங்கும் அங்கும் கிளைக்கு கிளை தாவியது. கிரீச் கிரீச் என்று குரல் எழுப்பிவிட்டு கூரைகளில் அங்கும் இங்கும் குதித்து நிலை கொள்ளாமல் தவித்தது. பிறகு களரியை நோக்கி ஓடியது. சுரேஷ் ஒரு கோணியை போட்டு அதில் படுத்து நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்க பப்புவுக்கு நெடுநேரம் ஆகிவிட்டது. எப்படியோ அவனை கண்டுபிடித்து எழுப்பி அவனை தன்னுடன் அது அழைத்து வந்த போது அம்பிகாவை சூழ்ந்திருந்தவர்களில் பெரும்பாலானோர் திரும்பவும் கூத்து பார்க்க போய்விட்டனர். வேலாயுதத்துடன் 4-5 பேரே இருந்தனர். மயங்கி கிடந்த அம்பிகாவின் கையை பிடித்து பார்த்த வடிவேலு பிள்ளை உதட்டை பிதுக்கியதும் வேலாயுதம் சற்று பதறி போனான். காலம் இருக்கிற இருப்பில் அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் பழைய பஞ்சாயத்து மன்ற தேர்வின் விரோதங்களை மனதில் வைத்துக்கொண்டு அவனுக்கு எதிரானவர்கள் அவனை ஒரு கை பார்த்து விட மாட்டார்களா? என்னங்க வடிவேலு பிள்ளை, என்ன ஆச்சு? அதுக்கு மூச்சு இருக்குதா இல்லையா என்று பதற்றத்துடன் கேட்டான். அதை ஏன் கேட்குறீங்க என்றார் வைத்தியர். என்னங்க பயங்காற்றீங்க என்று மேலும் பதறினான். நான் கூட என்னவோன்னு பார்த்தேனுங்க, ஆனா இது இவ்வளவு மோசமான கேஸாக இருக்கும்னு நான் கொஞ்சமும் நினைக்கவே இல்லைங்க என்றார் வைத்தியர். அவருடைய சஸ்பென்ஸை வேலாயுதத்தால் தாங்க முடியவில்லை. உங்களால் முடியுமா முடியாதா? உயிர் இருக்கிறதா? முதலில் அதை சொல்லுங்கள் என்று துடித்தான் வேலாயுதம். உயிர் இருக்குது, அதுக்கு என்ன கேடு என்றார் அவர். அப்பாடா என்று உயிர் வந்தது வேலாயுதத்திற்கு. பிறகு ஏன் மோசமான கேஸ்ன்னு சொன்னீங்க? வேறு எப்படி சொல்றது? கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஊர் உலகம் முழுதும் இதை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மெச்சிக்கிட்டு இருந்தோம். அது நாடியை பிடிச்சு பார்த்தா இன்னொரு நாடியும் கூட இல்ல துடிக்குது. அப்படின்னா அம்பிகா வயிற்றிலே இன்னொரு குட்டி அம்பிகா இருக்குதுங்க என்றார் வடிவேலு பிள்ளை. வேலாயுதம் வாயடைத்து போய் நின்றான். அதற்குள் யார் போய் சொன்னார்களோ என்னவோ,
இது ஊரா சுடுகாடா? அங்கே கூத்து நடக்க வச்சுட்டு இங்கே ஒரு கூத்து நடத்துறத போல இருக்குது என்று புலம்பிக் கொண்டே காமினி 2 பெண்களோடு அங்கு வந்து சேர்ந்தாள். அவளுக்கு வேலாயுதத்தின் மேல் சந்தேகம். வேறு எவனாவது அவளை சந்தித்தானா, இல்ல இவன்தான் அங்கே போனானோ, அந்த பெண்ணிடம் என்ன கேட்டானோ, அவ என்ன சொன்னாளோ, அது எப்படி திசை திருப்பி விடப்பட்டதோ, யார் கண்டது என்பது அவள் எண்ணம். அவளுடைய அமர்க்களமான வருகையும் பேச்சும் வேலாயுதத்தை செயலற்றவனாக்கின. காமினி, ஏன் இப்படி எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க? அவளை தூக்கி போய் அவ வீட்டுல போடுங்களே என்று கத்தினாள். அவளுடன் வந்த பெண்கள் அம்பிகாவை கைத்தாங்களாக பிடித்து சென்று அம்பிகாவின் வீட்டுக்குள் கொண்டு போய் போட்டார்கள். நீங்க வாங்க வீட்டுக்கு, வீட்டுல உங்களை பேசிக்கிறேன் என்று வேலாயுதத்தின் மடியை பிடித்து இழுக்காத குறையாக அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் காமினி. பாவம் நம்ம முதலாளி இந்நேரம் பண்ணின அதிகாரத்திற்கு தன் வீட்டம்மா கிட்ட வட்டி போட்டு பலன் அனுபவிக்க போறாருடா என்று தோட்டியும் தலையாரி காசியும் சிரித்து கொண்டே போனார்கள். வடிவேலு பிள்ளை அம்பிகாவுக்கு தேவையான முதல் உதவிகளை செய்து மயக்கத்தை தெளிவித்தார். அப்போதுதான் சுரேஷ் அங்கு வந்து சேர்ந்தான். மயக்கம் தெளிந்த அம்பிகா சுரேஷை கண்டதும் நெஞ்சம் குமுறி அழுதாள். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஓரளவு கேட்டு புரிந்து கொண்ட சுரேஷின் கண்களில் முதன்முறையாக கண்ணீர் ஆறாக பெருகியது. மறுநாள் காலை சம்பத் காமினியிடம், அண்ணி, நான் இப்படி கிராமத்திலிருந்து என்ன பயன்? பட்டணத்திலே ஒரு வேலைக்கு ஒரு நண்பரிடம் சொல்லி இருந்தேன், அதை போய் பார்த்து வரட்டுமா என்று பொறுப்புடன் கேட்டான். காமினியும் அவனை உடனே ஊரை விட்டு அனுப்பிவிட விரும்பினாள். தன் கணவரிடம் பலமாக பரிந்துரை செய்து அவன் கேட்ட பணத்திற்கு மேலேயே கொடுத்து ஏறத்தாழ 10 நாள் ஆனாலும் இருந்து பார்த்து வா தம்பி என்று அன்றைக்கே அவனை சென்னைக்கு அனுப்பிவிட்டாள். தொடரும். இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.